கிராமத்தில் ஒரு பெரிய சத்தம். அது என்ன தெரியுமா? அந்த மாலை நேரத்தில் காவிரி நதிக்கரையில் அமைதியாக இருந்தது. திருவிழா முடிந்து மக்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். நமது நாயகன் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானுடன் நின்று பேசிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. பழுவேட்டரையர் வருகிறார், பழுவேட்டரையர் வருகிறார், பராக் பராக் பராக். அந்த சத்தம் கிராமம் முழுவதும் பரவியது. மக்கள் அனைவரும் பதட்டமடைந்தனர். அந்த வார்த்தையை கேட்டதும் மக்களுடனே வழியை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். சிலர் மரியாதையாக தலை குனிந்தனர், சிலர் பயத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். வந்தியத்தேவன் அந்த காட்சியை பார்த்து சிறிது ஆச்சரியப்பட்டான். அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த மனிதர் யார்? எதற்காக மக்கள் பதட்டமடைகிறார்கள்? வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து கேட்டான், இந்த மனிதர் யார்? ஆழ்வார்க்கடியான் சிறிது சிரித்தான். அவரை தெரியாதா? அவர்தான் பெரிய பழுவேட்டரையர். வந்தியத்தேவன் அந்த பெயரை கேட்டதும் சிறிது யோசித்தான். அவன் அந்த பெயரை முன்பே கேள்விப்பட்டிருந்தான். பழுவேட்டரையர், பெரிய பழுவேட்டரையர், சோழ நாட்டின் மிக வலிமையான தளபதிகளில் ஒருவர். பல போர்களில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். அவரின் வீரத்தை எதிரிகள் கூட மதித்தார்கள். ஆனால் அவரின் சக்தி போர்க்களத்தில் மட்டும் இல்லை, சோழ நாட்டின் அரசியலிலும் அவரின் வார்த்தைக்கு மிக பெரிய முக்கியத்துவம் இருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய குதிரை வண்டி வந்தது. அதன் முன்னால் சோழ படையினர், அதன் பின்னால் சிலர். குதிரையில் அந்த வண்டியின் நடுவில் அமர்ந்திருந்தவர்தான் பெரிய பழுவேட்டரையர். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை பார்த்து மெதுவாக சொன்னான், வீரனே, இந்த மனிதரை எளிதாக எண்ணாதே. அவரின் வார்த்தை இந்த சோழ நாட்டின் அரசியலை மாற்றக்கூடியது. அவரின் ஆதரவு எவருக்கு கிடைத்தாலும் அவர்களின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். உடனே வந்தியத்தேவன் யோசித்தான். அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்டான். பல சிந்தனை அவன் மனதில் ஓடியது. அந்த வண்டி மெதுவாக அந்த வழியில் சென்றது. வந்தியத்தேவன் அதை கவனமாக பார்த்தான். அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. பெரிய பழுவேட்டரையர் வந்தியத்தேவனின் பயணத்தில் ஒரு முக்கியமான பாத்திரம் ஆகப் போகிறாரா? அந்த கேள்விக்கு பதில் இனிவரும் காலங்களில். அதே நேரத்தில் கோட்டையின் அருகே திடீரென்று ஒரு குழப்பம் எழுந்தது. சாலையின் இருபுறமும் நின்றிருந்த மக்கள் ஒரே நேரத்தில் பக்கத்துக்கு விலக ஆரம்பித்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த வழியாக மெதுவாக ஒரு சிவிகை வந்து கொண்டிருந்தது. சிவிகை என்றால் மூடு பல்லக்கு. அதை தூக்கிச் செல்லும் வீரர்களின் நடையிலேயே அது சாதாரண மனிதரின் பயணம் அல்ல என்று தெரிந்தது. அதை பார்த்தவுடனே வந்தியத்தேவன் மனதில் இன்னொரு சந்தேகம் எழுந்தது. இந்த சிவிகைக்குள் இருப்பவர் யார்? அந்த சிவிகையின் திரை காற்றில் சற்றே அசைந்தது. அந்த ஒரு நொடியிலேயே உள்ளே இருந்த முகம் சிறிது தெரிந்தது. அதை பார்த்த உடனே வந்தியத்தேவன் திடுக்கிட்டான்.
ஏனென்றால் அந்த முகம் சாதாரண பெண்ணின் முகம் அல்ல, அரசியல் சூழ்ச்சிகளின் மையமாக இருப்பவள். அழகாலும் அறிவாலும் பலரையும் கவர்ந்த அந்த மர்ம பெண், அந்த ஒரு பார்வையே வந்தியத்தேவனின் மனதில் பல கேள்விகளை எழுப்பியது. அந்த ஒரு கணம் வந்தியத்தேவன் பார்த்த அந்த முகம் அவனுடைய பயணத்தை முற்றிலும் மாற்றப் போகிறது. அந்த மர்மமான பெண் யார்? அவள் இந்த சோழ நாட்டின் அரசியலில் என்ன பங்கு வகிக்கப் போகிறாள்? இதற்கான பதில் அடுத்த பகுதிகளில்தான் வெளிவரும். இந்த கதையின் அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது தமிழ்நாட்டுச் சோழன்.